கைவல்ய நவநீதம் இரகசியத்தின் திறவுகோல். இளஞ்சிவப்பு வானத்தின் கீழ் இளங்கோ ஒரு பரபரப்பான நகரத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான். மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர், வாகனங்கள் சத்தமிட்டன. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய கேள்வி குடிக்கொண்டிருந்தது. இந்த உலகம் தோன்றுவதும் மறைவதுமாக இருக்கிறதே, இதன் பின்னால் இருக்கும் மாறாத உண்மை என்ன என்று அவன் யோசித்தான். அவனது தேடல் அவனை அமைதியை நோக்கி இழுத்தது. நகரத்தின் சத்தத்தை விட்டு விலகி இளங்கோ அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு காட்டின் பாதையில் நடக்கத் தொடங்கினான். சருகுகள் மிதிபடும் சத்தம் அவனது இதய துடிப்போடு கலந்தது. அவன் ஒரு பழங்கால ஞானத்தை தேடி பயணித்துக் கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு பழைய ஓலைச்சுவடியின் நகல் இருந்தது. அதில் கைவல்ய நவநீதம் என்று எழுதப்பட்டிருந்தது. காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அறிவன் என்பவர் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் மூடியிருந்தாலும் அவரைச் சுற்றி ஒரு விவரிக்க முடியாத அமைதி நிலவியது. இளங்கோ அவரை அணுகியபோது அவர் மெதுவாக கண்களை திறந்தார். அந்த பார்வையில் பல நூற்றாண்டுகால ஞானம் மின்னியது. இளங்கோ அறிவன் முன் பணிந்து அமர்ந்தான். ஐயா, இந்த உலகத்தின் ரகசியத்தை அறியத் துடிக்கிறேன். நான் யார்? எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பொருள் எது என்று வினவினான். அறிவன் மென்மையாக சிரித்தார். மகனே, பாலில் வெண்ணெய் மறைந்திருப்பது போல உனக்குள்ளேயே அந்த உண்மை மறைந்திருக்கிறது. அதை திரட்டி எடுப்பதே கைவல்ய நவநீதம் என்றார். அறிவன் விளக்கத் தொடங்கினார். ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயப்படுகிறோம். வெளிச்சம் வந்ததும் அது கயிறு என்று புரிகிறது. அதுபோலவே அறியாமை நீங்கினால் இந்த உலகம் ஆன்மாவின் நிழல் என்பது புரியும். நீ காண்பது எல்லாம் உன் மனதின் பிரதிபலிப்பே என்றார். இளங்கோ ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். இளங்கோ தரையில் கிடந்த ஒரு கயிற்றை உற்று பார்த்தான். சிறிது நேரம் அது பாம்பாகத் தெரிந்தது. பின் அது வெறும் நார் என்று புரிந்தது. அறியாமை என்பது திரையைப் போன்றதா என்று அவன் கேட்டான். அறிவன் ஆமோதித்தார். ஆம், அந்த திரையை விலக்குவதே ஞானம். நீ உடலல்ல, நீ மனமல்ல, நீ அழிவற்ற ஆன்மா என்றார். பாலின் சாரமான வெண்ணெயை நவநீதம் எடுப்பது போல இந்த உலக அனுபவங்களிலிருந்து உண்மையை மட்டும் பிரித்தெடுக்க வேண்டும் என்று அறிவன் போதித்தார். இளங்கோ கண்களை மூடி அந்த ஞானத்தை உள்வாங்கத் தொடங்கினான். அவனது மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. அறிவன் இளங்கோவை தட்டி எழுப்பாமல் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு சீடன் உண்மையை உணரும் தருணம் புனிதமானது என்று அவர் அறிவார். கைவல்யம் என்பது தனித்து நிற்கும் முழுமை. அந்த நிலையை இளங்கோ நெருங்கிக் கொண்டிருந்தான். இளங்கோ கண்களை திறந்தபோது உலகம் முன்னைவிட அழகாக தெரிந்தது. அவன் எல்லாவற்றிலும் தன்னையே கண்டான். மரங்கள், காற்று, பறவைகள் அனைத்தும் ஒன்றின் வெவ்வேறு வடிவங்கள் என்று அவனுக்கு புரிந்தது. இப்போது எனக்கு தெரிகிறது ஐயா, ரகசியம் என்பது எனக்கு வெளியே இல்லை, எனக்குள்ளேயே இருக்கிறது என்று கூவினான். இளங்கோ அறிவனிடம் ஆசி பெற்றான். அவன் மீண்டும் நகரத்திற்கு திரும்ப தயாரானான். ஆனால் இப்போது அவன் பழைய இளங்கோ அல்ல. கையில் கைவல்ய நவநீதத்தின் ஞானத்தோடு உலகப் பெருங்கடலில் கலங்காமல் பயணிக்க தயாராக இருந்தான். நீயே அது, தத்வமசி என்ற மந்திரம் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது.